இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது சிபிஐ எப்படி உருவாச்சுங்கிறத பத்தி சுருக்கமா பார்க்கலாம். உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் இந்த முழக்கத்தோட இந்தியாவுல அடித்தட்டு மக்களோட உரிமைகளுக்காக போராட உருவான ஒரு மாபெரும் இயக்கம் இது. சரி, முதல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கட்சி எப்போ ஆரம்பிச்சதுங்கிறதே ஒரு பெரிய விவாதம். சிபிஐ என்ன சொல்றாங்கன்னா, டிசம்பர் 26, 1925ல இந்திய மண்ணுல தான் கட்சி ஆரம்பிச்சோன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போன சிபிஐஎம் இல்ல அக்டோபர் 17, 1920ல ரஷ்யாவோட தாஷ்கண்ட்ல ஆரம்பிச்சதுதான் உண்மையான தொடக்கம்னு சொல்றாங்க. சோ தேதிகள்ல ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல தான் கம்யூனிச சித்தாந்தம் இந்தியாவுல வலுப்பெறுது. ரெண்டாவதா, இந்த இயக்கத்தோட கொள்கை ரொம்ப தனித்துவமா இருந்துச்சு. 1917 ரஷ்ய புரட்சி தான் இவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சமத்துவம், உழைப்புக்கேத்த ஊதியம்னு பேசுனாங்க. அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிரா மட்டும் போராடாம நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்த நிலச்சுவாந்தார்கள், சுரண்டல்னு எல்லாத்துக்கும் எதிரா குரல் கொடுத்தாங்க. சொல்லப்போனா விவசாயிகள், தொழிற்சாலை தொழிலாளிங்கன்னு உழைக்கிற மக்களுக்காக நேரடியா களத்துல இறங்கி போராடின பெரிய அமைப்பு இதுதான்னு சொல்லலாம். கடைசியா சுதந்திர இந்திய அரசியல்ல இவங்களோட தாக்கம் என்னன்னு பார்க்கலாம். சுதந்திரம் கிடைச்ச பிறகு நடந்த 3 மக்களவைத் தேர்தல்லையும் இவங்க பெருங்கட்சி, பல வருஷமா நாடாளுமன்றத்தோட முதன்மை எதிர்க்கட்சியா கூட இருந்திருக்காங்க. இன்னைக்கும் நில உரிமைகள், குறைந்தபட்ச ஊதியம், வறுமை ஒழிப்புன்னு அடிப்படை பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடிட்டு வராங்க. ஆக சுரண்டலுக்கு எதிரா உழைக்கும் வர்க்கத்தோட உரிமைக்காக தொடங்கப்பட்ட இந்த கட்சியோட பங்களிப்பு இந்திய அரசியல்ல ஒரு நீக்க முடியாத அத்தியாயம்.